ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2016 விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிமையாக பேசத் தெரியும், இடியாக முழங்கத் தெரியும், எரிச்சலை முழுங்கத் தெரியாமல் வார்த்தைகளை கொட்டிவிட்டுத்தான் ஓய்வீர்கள். சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு கற்பனையில் திளைத்துக் கொண்டிருப்பீர்கள். கிரிக்கெட் கோச்சிங் போக ஆரம்பிக்கும் போதே இந்தியாவிற்கு விளையாடி டபுள் செஞ்சுரி அடிக்கிற கற்பனையும், 5 விக்கெட்டை வீழ்த்தி இந்திய கிரிக்கெட்டையே உங்களை நம்பியிருப்பது போன்ற நினைப்பும் ஓடத் தொடங்கிவிடும். நினைப்புதான் பிழைப்பையே கெடுக்கும் என்பது உங்களுக்கு பொறுத்தவரை 100% சரியாக இருக்கும். புத்தாண்டு காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இருப்பார்கள். ராசியிலேயே 7.5 சனியின் நடுப்பகுதியாக சனி பகவான், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது. ஒரு விதத்தில் மிக அற்புதமான அமைப்பு என்றே சொல்லலாம். 10ஆம் வீட்டுக்கு குரு நல்ல சுகமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். தேவையான அளவு பணம் கிடைக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு சிறப்பான காலம் இது. பதவி உயர்வு, பாராட்டு, புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். அரசிடமிருந்து விருதுகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியலில் இருக்கும் சிலர் மிகப்பெரிய பதவிக்கு பரிந்துரைக்கப்படலாம். பணம் தேவைக்கு அதிகமாக பல வழிகளில் கொட்டும். நன்றாக வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நிலை ஏற்படும். சொகுசான வாழ்க்கை அமையும். சுக ஜீவனம் கிடைக்கும். பலரின் பாராட்டுக்கள் உங்கள் திறமையை மேலும் மெருகேற்றும். அதே நேரத்தில் ராசியில் இருக்கும் சனி உடல் அசதி, மனசோர்வு என்று உங்கள் வேகத்தை வெகுவாக குறைத்துவிடும். 7.5 சனியின் தாக்கமும் இருக்கத்தான் செய்யும். எப்போதும் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு 2 வேலை கிடைத்து எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம். இந்திய அணியில் பங்கேற்பது உங்கள் கனவாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் முக்கியமான பரீட்சை நேரத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு தேர்வானால் எப்படி இருக்கும்? விளையாட்டா படிப்பா? இப்ப எப்படி? இங்கும் எதிலும் குழப்பம் என்ற வேண்டி நகரும். 4ஆம் இடத்தில் கேது ஆரம்ப கல்வி இடைஞ்சல் ஏற்படுத்துவார். தாயாரின் உடல்நலம் பற்றி கவலை இருக்கும். சிலருக்கு தாயுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். இளம் வயதினர் படிப்பிற்காக, வேலைக்காக பெற்றவர்களை விட்டு வெகு தூரம் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்காமல் தாமதமாகலாம். புதிய வாகனம் வாங்கி அனுபவிப்பீர்கள். வீடு சொத்து விஷயத்தில் லேசான திருப்தியின்மை இருக்கும். அதை சரி செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். இதனால் பண விரயமும் சிலருக்கு உண்டாகலாம். உங்களின் நேர்மையும் ஒழுக்கமும் முகத்திற்கு நேராக பேசாவிட்டாலும் முதுகிற்கு பின்னே பேசப்படும். சுயநலமற்ற உங்களின் செயல்பாடு பலரை உங்களின் ரசிகர்களாக ஆக்கியிருக்கும்.